இப்போ ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்ததுல, அது என்னங்க அந்த சர்வே ரிப்போர்ட்? இது வரைக்கும் நான் வந்து சர்வே ரிப்போர்ட்டை பார்த்ததே இல்லைங்க. ஆமா, நான் வந்து சர்வே அட்டன் பண்ணிருக்கேன். நீங்க என்ன ஸ்மோக் பண்ணுவீங்க, என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் நான் அட்டன் பண்ணிருக்கேன். ஒருத்தரை காட்டுங்க நான் இந்த சர்வே அட்டன் பண்ணிருக்கேன். இவனுங்க யார்கிட்ட போய் எடுக்கிறானுங்கன்னே தெரியல. அதே மாதிரி இந்த லாயலால ஒண்ணு எடுத்து போடுறாரு. அவர் விஜய் டிவில நியூஸ் இல்லாததுக்கே விஜய் டிவி இத்தனை வாட்டி நியூஸ் பாக்குறேன். அது கேட்டு பயம். நான் தான் பிரஸ் மீட்ல அவர் கேட்டேன். சரி, இல்லாத விஷயத்தை இவங்க யார்கிட்ட முதல்ல இந்த சர்வே ரிப்போர்ட் பண்றாங்க? இது எப்படி ரொம்ப கன்ஃபியூஷன்ல எல்லாருக்கும் இருக்கு. இது எப்படின்னா இது எல்லாமே வந்து செட்டிங்ஸ் மீடியா ப்ரமோஷன்ஸ்ல வந்துருது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ நாங்க முழுசா வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்ட விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் என்ன சொல்றாரு, அது வரைக்கும் சொல்லாத திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, திமுக வர்சஸ் தாவேகான்னு அறிவிக்கிறார். அடுத்த நாள் சி ஓட்டருடைய இது வருது, அந்த கருத்து கணிப்பு. அதுல முதலிடம் கலைஞர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, இரண்டாம் இடம் வந்து விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் போட்டியில. முதல் நாள் சொன்னதான் அடுத்த நாள் வந்து கருத்து